தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக கூட்டணியில் மேலும் ஒரு கட்சி இணைந்தது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் இந்த முறை வென்றாக வேண்டும் என்று அதிமுக களமிறங்கியுள்ளது. அதிமுக, பாஜக மெகா கூட்டணியில் உள்ளன. அதிமுகவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிக விலகி சென்று விட்டது. புதிய தமிழகம் கட்சியும் கூட்டணியில் இல்லை. இந்த சூழ்நிலையில் அதிமுக, பாஜக கூட்டணி தமிழகத்தில் மெகா கூட்டணியாக உருவாகியுள்ளது. தற்பொழுது இந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரு முக்கிய கட்சி இணைந்துள்ளது. அது என்னவென்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் பிரிவு. ஏற்கனவே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் உள்ளது. டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக வெற்றி கழகத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் துரத்திவிட்டது. திமுகவுக்கு செல்லலாம் என்று டாக்டர் ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் திருமாவளவன் டாக்டர் ராமதாஸை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்று பிடிவாதமாக உள்ளார். இந்த சூழ்நிலையில் வேறு வழியில்லாமல் அதிமுகவுடன் டாக்டர் ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அதற்கு எடப்பாடியும் பச்சை கொடி காட்டியுள்ளார். ஆனால் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சில நிபந்தனைகளை விதித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமிக்கு. டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இணைய வேண்டுமென்றால் 3 நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலாவது நிபந்தனை என்னவென்றால், டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்கள் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிடக்கூடாது. இரண்டாவது, தங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட பின்புதான் டாக்டர் ராமதாஸுக்கு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும். மூன்றாவது, டாக்டர் ராமதாஸ் இருக்கும் மேடையில் தன்னை பேசும்படி வற்புறுத்தக்கூடாது என்று 3 நிபந்தனைகளை விதித்துள்ளார் அன்புமணி. அதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது. வன்னியர் சமூகத்து வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் அள்ள வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி சம்மதித்துள்ளார். அதிமுக, பாஜக கூட்டணியில் டாக்டர் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது.